அதாவது அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு மத்தியில புதியவர்களால என்ன செஞ்சிட முடியும்? உங்களுக்கு அந்த கவர்னன்ஸ் தெரியணும். அதே போல உங்களுக்கு ஒரு ஒரு மாநிலத்தையோ, ஒரு ஒரு தொகுதியையோ எப்படி வழிநடத்தணுன்ற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ரூட் மேப் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. அதையெல்லாம் கத்துக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடும்ல. யாரும் கத்துக்கிட்டே வர்றது இல்லைல்ல. அவங்க மட்டும் என்ன வந்து தானே கத்துக்கிட்டாங்க. ஏன் அதுக்கு ஒரு டீம் வச்சுக்கலாமே நம்ம. படிச்ச ஆபீசர்ஸ் இல்ல அது சார்ந்த எக்ஸ்பர்ட் டீம் நம்ம வச்சுக்கலாமே. ஏன் இப்ப ஐடி விங்குன்னு டிஎம்கேல ஒண்ணு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு மாநாடுக்கு போடுறது காரணமே டிவிக்கே தான். எங்களை சொல்றாங்கல்ல, நீங்க டிஜிட்டல் கட்சி, ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க இருக்கீங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாம் எடுத்துட்டா நீங்க கிடையாதுன்னு. இப்ப எத்தனை அமைச்சர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது காரணம் யாரு? இல்ல ஐடி விங்க வந்து இவ்வளோ திருப்பி அதை செயல்படுத்தினதுக்கு காரணமும் டிவிக்கே தான். அது என்ன திமுக அதிமுக டிவிக்கு பார்த்து கத்துக்குச்சுன்றீங்களா? நிறைய இது அப்படிதானே சார் கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அவங்கள பார்த்து கத்துக்கல. சிஎம் உட்பட நம்ம தளபதியை பார்த்து தான் கத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வார்ட்ரோப் உட்பட ரேம்ப் வாக் நடக்கிறது. இத்தனை வருஷம் நீங்க அரசியல் கட்சி டிஎம்கே மாநாடு நடத்துறாங்க. எத்தனை இதுல நீங்க ரேம்ப் வாக் நடந்து பாத்திருக்கீங்க சொல்லுங்க. அந்த இதுல ஓப்பனா ஷோ நடத்துறது, ரோட் ஷோ நடத்துறது, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது பிரச்சாரம் போறாங்க, அதை விட்டுருங்க. இந்த ரோட் ஷோ, இந்த ரேம்ப் வாக், இது எல்லாமே நம்மள்ட்ட இருந்து அவங்க காப்பி பண்றது தான்.